எல்லாமே மூழ்கி போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில உங்களுடைய காரியம் உங்களுடைய சிந்தனையில முடியும் பொழுதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில துவங்க ஆரம்பிக்கிறார். உங்க செயல்பாடுகளை நீங்க முடிச்சிருவீங்க, இனி அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் தன்னுடைய செயல் ஆரம்பிப்பாரு, மூழ்க விட மாட்டாரு, மூழ்கி கொண்டிருக்கிறத தூக்கி எடுப்பாரு. பேதுருவ கடல்ல நடக்க சொன்னாரு, பேதுரு கடல்ல நடக்க விருப்பப்பட்டாரு, நடந்து வான்னு சொன்னாரு. நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அலைகள் கொந்தளிக்கிறத பார்த்து அவன் மூழ்க ஆரம்பித்தான். ஆண்டவர் விட்டாரா? இல்ல 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 இல்ல, அவருடைய கரத்தை நீட்டி தூக்கி எடுத்தோ, தூக்கி எடுத்தோ. எந்த கடல் அவனை மூழ்க நினைத்ததோ அதே கடல்ல தூக்கி எடுத்து அவரோடு கூட நிக்க வைத்தாரே. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற மகளே, நீ கலங்காத. கர்த்தர் உன்னை மூழ்க விட மாட்டாரு, உன்னை தூக்கி எடுப்பாரு. நம்புறீங்களா? மூழ்க விட மாட்டாரு. நம்ம அப்பா நம்ம மூழ்கிறத பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல, ஓடி வந்து தன் கரத்தை நீட்டி தூக்கி நிறுத்துகிற தகப்பன். அப்படியே ரெண்டு கைகளை விரித்து கர்த்தர் உங்கள்ட்ட தான் பேசுறாரு, அழாதன்னு சொல்றாரு. நீ என் அங்கமாக இருக்கிறாய், என் சரீரத்தின் அவயமாக இருக்கிறாய். உன்னை மூழ்கடிக்கிறது என்ன மூழ்கடிக்கிறது போல அல்லவா? நான் எப்படி மூழ்குவேன்? நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமெடுத்து வென்று காட்டின தேவாதி தேவன் அல்லவோ. நான் மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்குரிய தெருவுகளையோ பாதாளத்திற்குரிய தெருவுகளை உடையவராயிருக்கிறேன்.